ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில வந்து நான் இங்க நிக்கிறது. ஒரு ஹீரோவோட அண்ணனா வரல. சண்முக பாண்டியனோட ரசிகனா இங்க வந்து நான் நிக்கிறேன். அதனால ஏன்னா ஷம்முவ பத்தி சொல்லணும்னா 2012ல இருந்து நடிச்சிட்டு இருக்காப்ல. ஸோ 2012ல இருந்து இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னில வந்து நெறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்ல கத்துக் குடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணா பார்த்துருக்கலாம். எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனா இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவுல அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ, அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மத்த படங்கள் வரும்போது, எனக்கு படம்லாம் வேணாம். நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லா அவர எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையா ஷம்மு வீட்லயே இருந்து அப்பாவ பார்த்துக்கினாப்புல. அப்போதான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ள நீங்க வரணுன்ட்டு அப்ப என்னைய புஷ் பண்ணி அனுப்பிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் இத சொல்றேன்னா, இந்த படம் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியிற நாள் வரைக்கும், எந்த இடத்துலயுமே ஒரு லேக்கே இல்லாம, ஒரு ஃபாஸ்ட் மொமெண்ட்டா தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இந்த 13 வருஷம் இது சொல்றேன்னா, அவன் ஷம்மு நடிச்ச படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும், பல படங்கள் அனவுன்ஸ்மென்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியா லான்ச் ஆகல. சரியான டைமிங் வரல. ஸோ, அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே, அவன் வந்து தைரியமா நின்னான் கடைசி வரைக்கும். "இல்ல நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால முடியும்." அப்படின்னு இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும், அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும், ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா, நான் ஸ்டாப்பா ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணா, இப்ப இருக்கிற ஒரு சினாரியோல எல்லா படமுமே இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற நேரத்துல இந்த படத்த வந்து கேப்டனுக்கு ஷம்முக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய லான்ச்சா இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டே 1ல இருந்து இதுவரைக்கும் அவர் பண்ணியிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்த்துக்களும், நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மென்ட் வந்தோனே நான் ஃபர்ஸ்ட் ஷம்மு வந்து முகேஷ் சார் வந்து ஷம்முட்ட சொன்னோம் வந்து அடுத்த படம் இந்த மாரி பொன்ராம் சார் பண்றாரு. அவரு தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்காரு ஷம்முக்கு பண்ணோனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைம்ல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ, நாங்கலாம் காலேஜ் படிக்கிறப்போ, நாங்கலாம் போயிட்டுருப்போம் படத்த பார்க்கும்போது, பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வருது. வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ண மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்ட்ட அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட் யார் நடிக்கிறார் அப்படின்னா, பொன்ராம் சார் சொல்ட்டாரு, இந்த மாரி கண்டிப்பா சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோனே இன்னொரு செர்ரி ஆன் த கேக் மாரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு. அவர் உள்ள வந்தோனே. ஏன்னா, ஆரம்பத்திலிருந்து புலன் விசாரணை டைம்ல இருந்து கேப்டனும் சரி, சரத்குமார் சார் ஒண்ணாவே நம்ம வந்து தமிழ் சினிமால பார்த்துட்டே இருக்கும்போது, இன்னைக்கு அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது, கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டா நிக்கும்போது, இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது, நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயமா தான் எடுக்கணும். சரத் சார் வந்து பர்சனலா நான் வந்து இப்போ கேப்டன் முன்னாடிலாம் எனக்கு தெரியும். பட் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்கடியா நான் மீட் பண்றேன். போன வருஷம் எலக்ஷன் டைமும் சரி, இந்த படம் சரி, நான் அடிக்கடி சார மீட் பண்ணியிருக்கேன். எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த டவுன் டூ எர்த்தான ஒரு கேரக்டர் தான் நான் பார்ப்பேன். அவர் வந்து நீ சின்ன பையன், நான் சீன் அப்படிலாம் இல்ல. வந்தோனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. சாப்பிடுறீங்களா? அதே மாரி ஒரு ஃப்ரெண்டா தான் பார்ப்பார். அவர் வந்து நான் 25 இயர்ஸ்ன்னு கூப்பிடுறேன்னு சொல்ல தப்பு இல்ல. ஏன்னா, அவரோட ஹார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா, எல்லா ஏஜ் கேட்டகரியோடையும் பழகும்போது, அது வந்து அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை, நம்மள எப்படி நம்ம பார்க்குறோமோ, அதுதான் நம்மளோட வயசுன்னு நான் நினைக்கிறேன். அதனால சார் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது, இப்ப கூட வஸ்தாரா சாங்ல கூட நான் உட்கார்ந்து சைட்ல பார்த்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்டரா, சரத் சார் பெட்டரான்னு 2 பேரும் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்ட் வாத்தியம் பெருசா, இந்த தப்பாட்டம் பெருசா, அந்த மாரி 2 பேருமே பயங்கரமா ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் குடுத்தாங்க. அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஸ்க்ரீன்ல நான் பார்க்கும்போது, கேப்டன் நடிச்ச அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்டின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே அண்ணன் யுவன் சங்கர் அண்ணனோட மீட் பண்றேன். இன்னைக்கு தான் நான் பேசுறேன். பேசினோனே உடனே கனெக்ட் ஆயிட்டாரு. நாங்க நெறைய விஷயம் ஷேர் பண்ணோம் கொஞ்ச நேரத்துல. எல்லார் மாரியும் சின்ன வயசுல இருந்து, ஸ்கூல் டைம்ல இருந்து அவர் சாங் கேட்கறதுல இருந்து, அவர் வந்து
மியூசிக்கால கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் சகாப்தம் படம் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் படம் ஷம்மு நடிச்சாருன்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியில இருந்தா ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசிச்சார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசிச்சார். இப்போ 3வது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினைச்ச ஆசை ஃபர்ஸ்ட் 3 படத்துல ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியில தான் ஃபர்ஸ்ட் 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால அது உண்மையிலேயே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்தில் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காக பாடியிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ஷம்மு இஸ் அ பிளஸ்ட் சைல்ட். கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சார் கேமராமேன் பிதாமகன் டைம்லேருந்து ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார், நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் கார்டு போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும், அந்த லைட் மேன் யாரு எல்லாருமே நீ படிக்கணும், ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார். ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யாரு, இந்த படத்துக்கு யாரு, ஃபைட் மாஸ்டர் யாரு, எடிட்டர் யாரு, இந்த மாதிரி ஒன்னொன்னும் நான் எப்பயுமே ஸ்க்ரீன் கார்டு போடும்போது நான் பார்ப்பேன். அதனால பித்தாமகன் டைம்ல இருந்து பாலு சாரா இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம இன்னைக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனிக்கு ஷூட் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலேயே ஒரு பெப்பியான ஒரு நம்பராக இருந்தது. ஏன்னா ஊர் ஜனங்கர் சைடில் எல்லாருமே அன்னைக்கு ஒரு வீக்கெண்ட். ஸோ ஊர் சைடில் வீக்கெண்ட்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியும்ல, பட் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல இந்த சாங் ப்ளே பண்ண உடனே எல்லாருமே ஒரு வைப் ஆனாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ அப்பயே நான் நினச்சேன், ஓகே சாங் உடனே கிளிக் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, படம் ரிலீஸ் ஆனோடனே மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அதனால இது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் ஷம்முக்கு ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு அமையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது காம்பினேஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க இடத்துல பெரிய ஒரு விஷயம், ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்கமிங் ஹீரோக்காகவும் சேரும்போது ஒரு புது விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி போவாங்க, ஆனால் இந்த எல்லாருமே ஒரு புது விஷயத்துக்காக பின்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொம்பு சீவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கால கொம்பு சீவி இறங்குற மாதிரி தான் டிசம்பர் 19 வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இதில் நிச்சயமா சீரி பாஞ்சு வரப்போகுது. அண்ட் நீங்கள் பேசும்போது அம்மா கண்ணில் ஒரு 2 துளி நீர் வந்துச்சு. அதுதான் அந்த உண்மையான பாசம். உங்களை பார்த்து அவங்க மகிழக்கூடிய இடத்துல நீங்கள் 2 பேரும் இன்னும் அவங்களை நிறைய பெருமைப்படுத்த காத்துட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறோம், வாழ்த்துறோம். ஸோ கேப்டன் அவருடைய ஆசையோடு அது தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உணர்வுபூர்வமாக அந்த மேடை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்க உண்மை தான் அதற்கு காரணம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 19 படத்தை போய் பாருங்க. கேப்டன் ஃபேன்ஸ் உங்களை நம்பி தான்